வணக்கம் நண்பர்களே. சென்னையோ, டெல்லியோ, மும்பையோ இப்படி பட்டணங்கள்ல ராத்திரி நேரத்துல திடீர்னு ஒரு நாயை போல ஓடுற ஒரு விலங்கு கண்ணு மட்டும் இளம் சிவப்பா அது பிரதிபலிக்குதுங்க. இது என்ன நாய் தானா? ஓ மை காட், இது ஒரு ரியல் வைல்ட் பிரிடேட்டர், கோல்டன் ஜாக்கால். ஆனா நம்ம ஊர்ல இது போல நிறைய இருந்துச்சுங்க. எப்படி சிட்டிக்கு வந்தது? ஏன் இரவு நேரத்துல மட்டும் சுத்துது? இதுகள்லாம் இந்த கோல்டன் ஜாக்கால் மனுஷனுக்கு ஆபத்துங்களா? பல வருஷங்களா இணையதளத்துல நிறைய மித்ஸ் இருக்குங்க. ஜாக்கால்ஸ் ரொம்பவே டேஞ்சரஸ். ஜாக்கால் நம்ம சென்னை சிட்டியை இன்வேட் பண்ணுது, பூனையையும் நாயையும் அட்டாக் பண்ணுது, ஹியூமன் பிளட்டை டேஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி அட்டகாசமான ஃபேக் ஸ்டோரிஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்மளை சுத்தி 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 வந்துகிட்டு இருக்குது. ஆனா இது உண்மையாங்க? இது சம்பந்தமே இல்லாத ஒரு கட்டுக்கதைங்க. இன்னைக்கு நாம சிட்டில இருக்கக்கூடிய கோல்டன் ஜாக்கால்ஸோட உண்மையை பத்தி பார்க்கலாங்க. அது எப்படி வாழுது, எதுக்காக மைக்ரேட் ஆச்சு, ஏன் நம்ம ஊர்ல கண்காணிப்பு அதிகமா இருக்குது, எல்லா மிஸ்டரிஸையும் டுடே நம்ம பஸ் பண்ண போறோங்க. வாங்க பார்க்கலாம். நகர்ப்புற நரிகள் வித்தியாசமான ஒரு எழுச்சிங்க. நம்ம சிட்டில, சென்னை சிட்டில புதிய கான்செப்ட் வந்திருக்குது, அர்பன் வைல்ட் லைஃப். சின்ன சின்ன பார்க்ஸ், டிரைனேஜ், கெனால் பேங்க்ஸ், அவுட்டர் ரிங் ரோடு, பெரிய அர்பன் பார்டர்ஸ் எல்லாத்துலயும் ஒரு சைலண்டா ரோம் பண்ற ஒரு அனிமல் இந்த கோல்டன் ஜாக்கால்ஸ் தாங்க. யூரோப்ல தான் முதல்ல இதை கவனிச்சாங்க. வியன்னா, பெர்லின், ரோம் போன்ற பல நகரங்கள்ல ஜாக்கால் கேமரால டிராப் ஆயிடுச்சு. ராத்திரி கேமரா டிராப் வச்சிருப்பாங்க, அதுல நிறைய படம் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏசியா நாட்டுல இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல, இந்தியாவையும் சேர்த்து சைட்டிங்ஸ் மாசா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. ஆனா ரியல் ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? ஜாக்கால் இன்வேடர் இல்லைங்க, அது ஒரு ரெஃப்யூஜி சீக்கருங்க. ஜாக்காலோட பழைய ஹேபிட்டட்ஸ் எல்லாம் ஹியூமன் டெவலப்மெண்ட்னால டெஸ்ட்ராய் ஆகி போச்சுங்க. ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்டு, ஸ்கிரப்லேண்டு எல்லாம் ஹவுசிங் காலனியா மாறி போச்சு, ஹைவேஸா மாறி போச்சு, இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸா மாறி போச்சு. அப்படின்னா இந்த புவர் ஃபெலோஸ் என்ன பண்ணுங்க? அதுக்கு தான் சிட்டி பார்டர்ல குடியேறி ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்க. குள்ள நரிகள் காடுகள்ல மட்டும்தான் வாழுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்டுக்கதைங்க. இதுதான் உலகத்திலேயே பிக்கஸ்ட் ஜோக்குங்க. ஆனா இது சத்தியமா உண்மைங்க. ஜாக்கால் ஹிஸ்டாரிக்கலி ஒரு ஹைலி பிளெக்சிபிள் கார்னிவோருங்க. கிராஸ்லேண்டு, டெசர்ட் எட்ஜஸ், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லா இடத்துலயுமே அது கம்ஃபர்டபுளா வாழுங்க. ஆனா ஹியூமன்ஸ் தான் வாழ்றதுக்காக லேண்ட்ஸ்கேப்பை சேஞ்ச் பண்ணும்போது ஜாக்கால் டிஸ்டர்ப் ஆகுதுங்க. காரணம் என்னென்ன? ஃபுட் வேஸ்ட், பவுல்ட்ரி ஷெட்ஸ், ரோடன் பாப்புலேஷன், இதெல்லாம் நிறைய கார்பேஜ் டம்ப்ஸோட சேர்ந்து ஹியூமன் செட்டில்மெண்ட் எட்ஜில் அந்த நீங்க ஓல்டு ரேஞ்ச் மேப் எடுத்து பார்த்தாலே தெரியுங்க, அர்பன் எக்ஸ்பான்ஷன் எப்பவுமே ஓவர்லாப் ஆகுது. அதனாலதான் ஜாக்கால்ஸ் நம்ம சிட்டிக்குள்ள என்ட்ரி பண்ணுது. ஒரு இன்வேஷன் இல்லைங்க, இதுக்கு பேரு தான் அடாப்டேஷன். சிட்டிலையும் வாழ கத்துக்குது. ஜாக்கால்ஸோட சீக்ரெட் அடாப்டேஷனும் சிட்டில வாழக்கூடிய ட்ரிக்ஸும் என்னென்ன, இந்த ரகசிய வாழ்க்கையை பத்தி, நம்ம நகரத்துல அது செய்யற தந்திரங்களையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க. இந்த பகுதியில தான் வியூவர்ஸோட மவுத் ஓப்பன் ஆகணும். ஜாக்கால் எல்லாம் நைட் மோடு எக்ஸ்பர்ட்டுங்க. டே டைம்ல அதுங்க ஆல்மோஸ்ட் இன்விசிபிள்ங்க. நைட்ல சைலண்ட் ஷேடோ போல வெளியில வருங்க. இதுதான் ஜாக்காலை பத்தி
ஒரு மித்து கிரியேட் பண்ணக்கூடியதுங்க. இருட்டுல வருது, அதனால டேஞ்சரஸ். ஆனா உண்மை என்ன தெரியுமாங்க, அதுங்க மனுஷனை எப்பவுமே எப்பவுமே அவாய்ட் செய்யறதாங்க. இரவுல அப்படியே ரோம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. சிட்டில உணவு ஆதாரங்கள் நிறைய இருக்குங்க. ஆனா கோல்டன் ஜாக்கால்ஸ் வந்து சிட்டில என்ன சாப்பிடுது தெரியுமாங்க? ஹோட்டலோட வேஸ்ட், அப்புறம் மார்க்கெட்ல கிடைக்கிற நிறைய டிஸ்கார்ட்ஸ், செத்து போன எலி, அப்புறம் கிச்சன் கார்பேஜ், ரோட் கில்லு, அப்புறம் சின்ன சின்ன எலிகள், அக்கேஷனலா ஃப்ரூட், இதெல்லாம் சிட்டில அதிகமா கிடைக்குங்க. அதனால சந்தோஷமா சிட்டில வாழுதுங்க. சிட்டில ஜாக்கால் மூவ்மெண்ட் எப்பவுமே திருட்டுத்தனமா தான் இருக்குங்க. இந்த அனிமல் எப்பவுமே திருட்டுத்தனம் தாங்க. நம்ம சிசிடிவில தான் ஜாக்கால் தெரியுங்க. அதர்வைஸ் அவ்வளவு சைலண்டா அது சிட்டிக்குள்ளார வலம் வருங்க. இப்போ இத பத்தி ஒரு மித்து இருக்குது, கதை. ஜாக்கால்ஸ் அட்டாக் பண்ணும் பெட்ஸையும் ஹியூமன் பீயிங்ஸையும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்ங்க. நரி வந்து செல்ல பிராணிகளையும் மனுஷங்களையும் தாக்குங்கிறது ஒரு பெரிய கட்டுக்கதைங்க. அது தவறுங்க. இந்த மித்து இன்டர்நெட்ல எப்பவுமே வைரல் தாங்க. பட் ரியல் டேட்டா என்ன சொல்லுதுங்க? ஜாக்கால்ஸ் வந்து ஹியூமன்ஸை அவாய்ட் பண்ணும். அப்ப அதே மாதிரி மனுஷங்க வந்து அட்டாக் கேசஸ் இது வரைக்கும் ஜாக்கால் அட்டாக் பண்ணதா 0 தாங்க. பெட்டுக்கு த்ரெட்டு ரொம்பவே ரேருங்க. அது மோஸ்ட்லி ஸ்மால் ரோடன்ஸ், எலி, அதுக்கப்புறம் வேஸ்ட் தான் சாப்பிடும். இது நாய்களோட கான்ஃபிளிக்ட் இருந்தாலும் அது டெரிட்டோரியல்ங்க, நாட் பிரிடேட்டரிங்க. பல ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மள எக்ஸாஜரேட் பண்ணுதுங்க. சென்சேஷனல் ஹெட்லைன்ஸ்க்காக இதெல்லாம் செய்யறாங்க. இந்த கோல்டன் ஜாக்கால்ஸோட பிஹேவியர் என்னங்க? அது உண்மையிலேயே என்ன செய்யுது? அதுகளோட நடத்தை என்னன்னு கேட்டா, ஜாக்கால் எப்பவுமே ஒரு ஸ்கேவெஞ்சருங்க. செத்து போனதெல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஃபீடருங்க. அது வயலண்ட் பேஸ்ட் பிரிடேட்டரே கிடையாதுங்க. கூட்டமா சுத்திக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸ் மூவ்மெண்ட்டுங்க, ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. எப்ப பார்த்தாலும் ஹியூமன் பீயிங்ஸோட ப்ராக்சிமிட்டியை அவாய்ட் பண்ணும். ரோடு எட்ஜஸ்லயே ஃபாலோ பண்ணுங்க. நரி ஊளையிடுற சவுண்டு அது ஒரு கம்யூனிகேஷன் மட்டும்தாங்க. அதுங்க ஹவுல் பண்ணும்போது குட்டீஸ் பயப்படுவாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற குட்டீஸ் தான். ஆனா அது வந்து அட்டாக் கால் இல்லைங்க, லொகேஷன் கால்ங்க. அதுங்களோட கூட்டத்துக்கு எங்க இருக்கோங்கிறத தெரிவிக்கிறதுக்குங்க. நம்ம ஃபியூச்சர்ல இந்த அர்பன்ல இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப்லாம் என்ன போகுதுங்க? நகர்ப்புற வனவிலங்குகள் எதிர்காலம் என்னங்கிறதுக்கு கோல்டன் ஜாக்கால் தாங்க ஒரு கேஸ் ஸ்டடி. அர்பன் வைல்ட் லைஃப் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எப்படி புரிய வைக்கும் நகரத்துக்கு கோல்டன் ஜாக்கால்ஸ் ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னா, சிட்டில கிரீன் காரிடார்ஸ், லேக் எட்ஜஸ், பயோடைவர்சிட்டி பார்க்ஸ் இருந்தா டெஃபினட்டா வைல்ட் லைஃப் கோ எக்ஸிஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் சென்னையில நிறையவே இருக்குதுங்க. ஆனா இர்ரெஸ்பான்சிபிள் ஃபீடிங், இதுக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சீங்க, அப்புறம் கார்பேஜை டம்ப் பண்ண ஆரம்பிச்சீங்க, அப்புறம் திடீர்னு பார்த்த உடனே பயந்து அதை கொல்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்க. ஒரு டேஞ்சரஸான கிரீச்சர்ஸ் பட்டியல்ல நாம இது வரைக்கும் கோல்டன் ஜாக்கால்ஸ தவறா புரிஞ்சுக்கிட்டோம் சார். சிட்டில இதுங்க சைலண்டா ஊரை சுத்தி சுத்தி வருதுங்க. ஆனா நம்ம அத இன்வேடர்னு சொல்றோங்க. மித்துகள்னால நீங்க பயப்பட போறீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு, இது ஒரு சர்வைவருங்க. ஹியூமன் மேடு மாற்றங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நியூ ஹேபிட்டட்ஸ்ல வாழ கத்துக்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் ஸ்பீஷீஸ்ங்க. ஆமா, ரொம்பவே இன்டெலிஜென்ட்டுங்க. அது இரவு நேரத்துல
அதுங்களோட காணப்படுற அசைவு ஒரு த்ரெட் இல்லைங்க, மூமெண்ட் ஒரு த்ரெட் இல்லை, அது வார்னிங் கூட இல்லைங்க, அது நேச்சரோட அன்பிலீவபிள் அடாப்டேஷனுங்க. அது எல்லாத்துலயும் வாழ கத்துக்கிடுச்சுங்க. நாம அதோட சேர்ந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகணும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க. சிட்டி வைல்ட் லைஃப் வந்து ஃபியூச்சர்ல கோல்டன் ஜாக்காலுக்கு ஒரு ஹீரோ எக்ஸாம்பிளுங்க. இந்த ட்ரூத்தை பரப்புறது நம்மளோட வேலை தாங்க. நேச்சரை புரிஞ்சுக்கிட்டாதான் நேச்சர் நம்மளையெல்லாம் காப்பாத்துங்க. இயற்கையை நீங்க புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்க, எப்படிங்க உங்களை இயற்கை காப்பாத்தும்? இந்த அற்புதமான சென்னை சிட்டில, டெல்லியில, பாம்பேல, கல்கத்தால நீங்க எப்பயாச்சும் ராத்திரியில இந்த கோல்டன் ஜாக்கால பார்த்து ரசிச்சிருந்தா நீங்க தாங்க இந்த ஜாக்காலோட காவலர்கள், ஜாக்கால காப்பாத்துற தலைவருங்க நீங்க. உடனே தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. அதுதாங்க நம்ம ஜாக்காலுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். இன்னொரு ஜாக்காலோட வாழ்க்கைய அழிவுல இருந்து காக்க உதவுற தலைவருங்க நீங்க. நன்றிங்க. வணக்கம் நண்பர்களே.